ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். எடுத்த உபதேசம் கேட்கும் அளவுக்கு பாத்திரமாக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். உபதேசம் கேட்கறதுக்கு நல்ல பாத்திரமான முதல்ல இருக்கணும். நாம் பூர்வாச்சாரியர்கள் எப்படி இருக்கார்கள்னா, காலித்தே சாசிதாரம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு சிஷ்யனானவன் தப்பு பண்றான், ஏதோ ஒரு விஷயத்த நழுவுகிறான். அப்ப அவனை நியமித்து தடுக்க வேண்டும். இந்த தப்பு நீ பண்ணக்கூடாது, சரி ஏதோ பண்ணிட்டு போ, நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்றேன், நான் ஏதோ உபன்யாசம் சொல்றேன், நீ கேட்டுக்கோ, ஏதோ நான் உனக்கு உபதேசம் பண்றேன், நீ கேட்டுக்கோ, அதோட போயிட்டு வா, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்க மாட்டார்கள் பெரியவர்கள். ஏதாவது தப்பு பண்ணினார்கள் என்றால் பார்த்து உடனே திருத்துவார்கள். இது இப்படி பண்றியே, இது நீ பண்றது சரியில்லை. அதுக்கு என்ன முக்கியமா தேவைன்னா, அந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் தேவை. சிஷ்யனுக்கு அந்த ஏற்புடைமை இருக்கணும். இவர் சொன்னா நாம் கேட்கணும், இவர் நமக்கு நல்லதுதான் சொல்லுவார், இவருக்கு நம்ம இடத்துல எல்லா உரிமையும் உண்டு, இவர் ஏதாவது சொன்னா நம்ம உடனே கோச்சிக்க கூடாது, ஐயோ நம்ம இவர் குத்த சொல்லிட்டே இருக்காரு, அப்பதாலும் குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்காரு, இப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது ஆச்சாரியன் விஷயத்துல. அந்த அளவுக்கு அந்த அந்யோன்ய பாவம் இருக்கணும். இவர் நமக்கு நன்மையே பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆச்சாரியன் நமக்கு ஏதோ உபதேசம் பண்றார், நீ இதை மாதிரி பண்ணாதப்பா, இப்படி பண்றது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னா உடனே அப்படியா சுவாமி, அடியன் அவசியம் இதை தேவரீர் சொன்னது அடியன் யோசிச்சு பார்த்து மாத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது நல்லது. அதுதான் சத்பாத்திரமாக ஆச்சாரியனுடைய உபதேசத்துக்கு பாத்திரமாக இருப்பது. இப்படி இல்லாம நாம எவ்வளவு உபதேசம் எவ்வளவு கேட்டாலும், என்ன காலக்ஷேபங்கள் கேட்டாலும் அது கடைசியில பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த உபதேசங்கள்லாம் கேட்கறது எதுக்கு, நாம் மாறுவதற்காகத்தான். ஏதோ ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுறது, மூச்சுப்படியில ஒரு விஷயம் சொல்லப்படுறது, பூர்வாச்சாரிய கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தங்கள்ல ஒரு விஷயம் சொல்லப்படுறது. ஸ்ரீ வைஷ்ணவனானவன் இப்படி வாழணும், இப்படிப்பட்ட அனுஷ்டானங்கள் இருக்கணும். பல சமயம் அனுஷ்டானம்னா வெறும் சந்தியாவந்தனம் மட்டும் நினைச்சிட்டு பல பேர். அது மட்டும் அனுஷ்டானமே கிடையாது, அதுக்கு மேல நிறைய இருக்கு. அனுஷ்டானம்னா நம்முடைய மனது எவ்வளவு பக்குவமா இருக்கு, நாம் எவ்வளவு உலக விஷயங்கள்ல ஆசை இல்லாமல் இருக்கிறோம், எவ்வளவு பெருமாள் விஷயத்திலையும் ஆச்சாரியின் விஷயத்திலையும் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியங்கள்ல நம்ம எவ்வளவு ஈடுபாடு காட்டுறோம். வெறுமனே கேட்டுட்டே இருந்தா போருமா, எத்தனை காலம் நம்ம கேட்டுட்டே இருக்கு. சில பேர் 30 வருஷம் காலக்ஷேபம் கேட்டேன்னு சொல்லுவா. சரி காலக்ஷேபம் கேட்டீர்களே, என்ன பண்ணீர்கள்னா, அதெல்லாம் ஒன்னுத்தையும் நான் குறை வைக்கல, எங்க ஆத்துல எல்லா விஷயம் வேலையும் எல்லா காரியமும் நான் பண்ணினேன், எங்க 2 குழந்தைகளை படிக்க வச்சேன், அவர்களை பெரிய பெரிய வேலையில கொண்டு போய் அமர்த்தி இருக்கேன், அவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கிறார், நிறைய வீடு வாசல் எல்லா வண்டி எல்லாம் வச்சிருக்கா, அதுல ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கார், ஒருத்தர் உள்நாட்டிலே வெளிநாட்டுல இருக்கிறது போல இருக்கார். இப்படி சொல்றவாள் காலக்ஷேபம் கேட்டதுக்கு என்ன பிரயோஜனம்? தாங்களும் முன்னேறல, தங்களை நம்பி இருப்பவர்களையும் முன்னேற்றவில்லை. இப்ப காலக்ஷேபம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால உபதேச சத்பாத்திரம்னா நாம் மாறுவதற்காகத்தான் உபதேசங்களே. இந்த காலக்ஷேப எதாவது சொல்லுவாங்க, அந்த மூச்சுப்படியோ சீவசன பூஷணமோ எதுக்காக இருக்கு? நமக்காகத்தான், நாம் மாற வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் படிச்சாவது நாம் கொஞ்சமாவது மாறுவோமா? பகவானே நமக்கு உபாயம், பகவானே நமக்கு உபேயம், நாம் எதை பண்ணினாலும் கைங்கரியமா தான் பண்ணணும். இப்ப கைங்கரியமா பண்ணணும்னா சாஸ்திரத்தை எதை சொன்னதோ அதுதான் பண்ணிருக்கணும். பகவத் கைங்கரியம்னா என்ன, பாகவத கைங்கரியம்னா என்ன, ஆச்சாரிய கைங்கரியம்னா என்ன, யார் யார் என்னென்ன பண்ணலாம் அதைத்தான் பண்ணணும். இப்படி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்வதற்காகத்தான். அப்படி அதையெல்லாம் சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாக, உபதேச பாத்திரமாக ஆவது என்று அதைத்தான் காட்டுகிறார் இங்கே. பகவத் விஷயத்தை காணாதே போன்ற உங்கள் செவியை ஆச்சாரிய உபதேசத்துக்கு பாத்திரமாக்கி, ஆச்சாரிய உபதேசத்தை கேட்கும் அளவுக்கு உங்களை ஆக்கி. ஆப்த வாக்கிய சிரவணமே பகவத் விஷயீகாரத்துக்கு வேண்டுவது என்கை. பகவத் விஷயீகாரம், பகவான் நம்ம ஏத்துக்கணும்னா அவன் என்ன நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான், அவன் நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவன் நம்ம ஏத்துக்கொண்டாதான் நம்ம பூஜ்ஜீவனம். அதுக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கணுமா, ஆப்த வாக்கிய சிரவணம், நம்ப தகுந்தவர்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பது. நம்ம கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் நமக்கு மாறுதல் நாளைக்கு வரும். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்? சில பேர் கேட்டா சொல்லுவா, ஏதோ ஒரு காலக்ஷேபம் கேட்கிறீரா, ரகசிய கிரந்தங்களோ இல்ல ஒரு திருப்பாவையோ ஒரு பகவத் விஷயமோ ஏதோ காலக்ஷேபம் கேட்டுருக்கிறா, இதுதான் நமக்கு முக்கியம், தினப்படி நம்ம காலக்ஷேபம் ஏதோ கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல சுவாமி அதெல்லாம் எனக்கு தகுதி இல்லை கேட்கறதுக்கு, என்னால அதெல்லாம் ஒண்ணுமே அனுஷ்டானம் பண்ண முடியாது என்று சொன்னால் அப்ப என்னைக்குமே தான் மாற முடியாது. இதை கேட்கதான் நமக்கு மாறுதல் வரும். கேட்கும் போது நம்ம கொஞ்சம் சுமாராத்தான் இருப்போம், உலக விஷயங்கள் ஈடுபட்டு தான் இருப்போம். கேட்டு நல்லா ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்ற பிறகு அந்த மாற்றங்களானது நம்ம இடத்துல ஒழுங்கா கேட்டிருந்தோம்னா அப்போ அந்த மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இந்த ஆப்த வாக்கிய சிரவணம், அதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறான். ஏன் அவன் எதிர்பார்க்கிறான்? அது இருந்தா தான் இவனிடத்துல மாறுதல் வரும். அப்பொழுதுதான் இவனுடைய பக்தியானது நன்றாக தெளிவு பெற்று இவனுடைய நிஷ்டையானது நல்ல ஒரு நிலைக்கு வரும்.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org